ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்க போறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி பேர் வந்து பிரேக் அவுட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஈக்விட்டி மார்க்கெட்ல வந்து சூப்பரா ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப ஈஸி தான். அதனால இது வந்து யாரெல்லாம் கத்துக்க முடியும்னா, எல்லாருமே கத்துக்க முடியும். ப்ளஸ் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கனால ஈஸியாவும் அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்க முடியும். பட் ஒரு 3 to 6 மந்த்ஸ் வந்து நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜிய வந்து ஒரு பேப்பர் ட்ரேடிங் மூலமாவோ, இல்ல வேற ஏதோ விஷயம், அதாவது ஜர்னல் மாரி நீங்க நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, ஒரு 3 to 6 மந்த்ஸ்ல வந்து நீங்க இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லா கத்துக்க முடியும். ஸோ நீங்க வந்து ஈஸியா அடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது வந்து இன்னொன்னு வந்து இது ரொம்ப யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக் தெரிஞ்சிருக்கும். அந்த ஸ்டாக் மார்க்கெட் பத்தி பேசிக் தெரிஞ்சிருக்கும். பட் வந்து கரெக்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜிய வந்து ஃபாலோ பண்ண முடியாமலாம் இருப்பாங்கல்ல. அவங்களுக்குலாம் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆகும். ஸோ இப்ப நீங்க வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு போற மாரி இருப்பீங்க. இல்லன்னா வெளிய ஏதோ ஜாப்ல இருப்பீங்க. உங்களால ஃபுல் டைம் வந்து சார்ட் பார்க்க முடியாது. அப்படின்னு இருக்கும்போது நீங்க வெறும் ஈவினிங் ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் அதே மாரி காலையில கொஞ்ச நேரம் வந்து நீங்க இந்த சார்ட்ட வந்து பார்க்க முடியும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா அது வந்து ஒரு பாசிவ் இன்கம் சோர்ஸ் மாரியே மாறும். ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியோட அ இது ஸ்ட்ராட்டஜியோட யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இன்னொரு இது என்னன்னா, இந்த வீடியோஸ்ல வந்து கொஞ்சம் பேசிக்குக்கும் மேல இருக்க லெவல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த இந்த வீடியோ வந்து புரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு பேசிக்கா சில விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னா, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னு, சார்ட் பேட்டர்னு, அதுக்கடுத்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் ட்ரெண்ட் லைன். இந்த இந்த விஷயம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நீங்க வெளிய நிறைய சோர்சஸ் எல்லாம் இருக்கு. ஃப்ரீயா அவைலபிளான சோர்சஸ் இருக்கு. அந்த சோர்சஸ்ல போய் நீங்க அத பத்திலாம் கத்துக்கிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து இந்த மோத்திலால் ஆஸ்வால் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனில வந்து நான் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். அந்த பிரேக் அவுட் ட்ரேடிங் எடுத்திருந்தேன். அது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா காமிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து ஓகேவா? இப்ப வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியோட இது வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த சார்ட்ல வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கம்பெனி எடுக்குறீங்க. இந்த கம்பெனிய வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே டைம் ஃப்ரேம் இருக்கும். அப்படி இல்லைன்னா, ஒரு டெக்னிக்கலா போறதுக்கு முன்னாடி ஒரு செக்லிஸ்ட் மாரி வச்சுக்கோங்க. செக்லிஸ்ட்ல வந்து என்னன்னா, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இருக்கு பார்த்தீங்களா? அத பத்தி பாருங்க. செகண்ட் வந்து மார்க்கெட் கேபிட்டல் பத்தி பாருங்க. தேர்ட் வந்து இன்வெஸ்டர்ஸோட இது இருக்கும்ல, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குல்ல, அத பத்தி பாருங்க. ஃபோர்த் வந்து நியூஸஸ் பத்தி பாருங்க. இந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக் பத்தி நியூஸ் இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லன்னா குளோபல் நியூஸ் இருக்கும். அப்படி இல்லன்னா இந்த செக்டார் பேஸ் பண்ணி ஏதாச்சும் நியூஸ் இருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக்ல வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த கரண்ட்ல இந்த பெரிய ஒரு மூவ்மெண்ட் இருக்கா? அதுக்கு இந்த மூவ்மெண்ட்க்கான ரீசன் என்ன? இல்ல வந்து லாங் டைமா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயே இருந்து ஒரு நல்ல வால்யூம் பிரேக் அவுட் கிடைச்சிருக்கா? அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் முடிச்ச பிறகு நம்ம வந்து டெக்னிக்கலா மூவ் ஆகணும். டெக்னிக்கல் பொறுத்த வரைக்குமே வந்து 3 விஷயம் வச்சுக்கோங்க. ஆ மந்த்லி சார்ட், வீக்லி சார்ட், டெய்லி சார்ட். இந்த பேட்டர்ன்ல தான் வரணும் நீங்க. ஸோ, இப்போ வந்து உங்களுக்கு மந்த்லி சார்ட்ல வந்து என்ன இங்க இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். இது வந்து மந்த்லி சார்ட். இந்த மோத்திலால் ஆஸ்வாலோட மந்த்லி சார்ட். இந்த சார்ட்ல வந்து ஓவராலா இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ, இந்த சார்ட்ல இங்க வந்து ப்ரீவியஸா ஒரு இதான் ஹை பாயிண்ட்டா இருந்திருக்கு. ஸோ, இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸா இருந்திருக்கா? இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்க கிரியேட் பண்ணிட்டு, திருப்பி 2018ல கிரியேட் ஆன ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரைஸ் வந்து அதுக்கு மேல அப் மூவ் ஆகாம 2024 ஸோ 2018லேருந்து 2024னா ஒரு நியர்லி 6 இயர்ஸ். நியர்லி 6 இயர்ஸ் கழிச்சு தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்படி பிரேக் அவுட் ஆனனால தான் இந்த ஷார்ட் டேர்ம்ல எவ்வளோ பெரிய மூவ்னு பார்த்தீங்களா? வெறும் 1 இயர்க்குள்ள வந்து 140% கிட்ட 145% கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து பிரைஸ் மூவ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் பிரேக் அவுட் ட்ரேடிங்கோட ஒரு குட்டான விஷயமே. ரொம்ப நாளா ஒரே பேட்டர்னுக்குள்ள போயிட்டு இருக்கோம். அது எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அதோட மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த இடத்துல போய் நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா, ஒரு சின்ன குறிப்பிட்ட நாட்கள்லயே வந்து நம்மளோட ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டு வெளிய வந்துக்கலாம். ஸோ இதுல ஓவரால் சார்ட்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க ஒரு பேட்டர்ன் மாரி இருக்கு. இந்த பேட்டர்ன்ல இருந்து பிரேக் அவுட் ஆனோனே மேல போயிருக்கு. ஸோ இது வந்து கிளியரா ஒரு அப் ட்ரெண்ட் தானே. இதுல வந்து இந்த சார்ட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். செகண்ட் அதே மாரி வீக்லிக்கு போணும். வீக்லி சார்ட்ல பாருங்களேன். இது வந்து மந்த்லி சார்ட்டோட ரெசிஸ்டன்ஸ். இந்த சார்ட் அந்த மந்த்லியோட ட்ரெண்ட் லைன்ல இருந்து இது பிரேக் அவுட் ஆகி ரீட்ரேஸ் குடுத்துட்டு திருப்பி மேல போயிட்டாங்களா? வீக்லி சார்ட்ல பாருங்க. வீக்லி சார்ட்ல இன்னொரு ஹை பாயிண்ட்ல வந்து டச் ஆயிருக்கு. டச் ஆயிட்டு திருப்பி இந்த ஹை பாயிண்ட் வந்து இன்னும் பிரேக் ஆகல. ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா கன்சிடர் பண்ணிக்கலாம். கன்சிடர் பண்ணிட்டு பிரைஸ் வந்து இப்போ இன்கேஸ் இது பிரேக் அவுட் ஆகி மேல போகுதா? இல்ல திருப்பி இந்த பேட்டர்ன்குள்ளேயே வந்துட்டு திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு பிரேக் அவுட் ஆகுதா? அப்படின்றது தான் இருக்கும். வீக்லி சார்ட்லயுமே வந்து ஓவரால் சார்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா அப் ட்ரெண்ட் தான். ஓகேவா? இப்போ வந்து 2 டைம் ஃப்ரேம்லயும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு. தேர்டு டெய்லி சார்ட். ஸோ டெய்லி சார்ட்ல தான் வந்து நம்ம பிரேக் அவுட்ட வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிப்போம். இப்ப டெய்லி சார்ட்ல வந்து என்ன பேட்டர்ன் இருக்கு அப்படின்னு பார்த்தா, ட்ரெண்ட் லைன் வரையலாம்.
இதுதான் டெய்லி சார்ட்டோட பேட்டர்ன். ஸோ நான் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் சொன்னேன் பார்த்தீங்களா? அதுதான் இது. இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸு, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸு, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸு. இது வந்து சப்போர்ட்டு, இங்கே ஒரு சப்போர்ட்டு, இங்கே ஒரு சப்போர்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டுக்கு வந்து இன்னும் கீழே வரல, மேலே போயிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் சொல்கிறேன். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு ஹை வால்யூம் கிடைக்கும். ஹை வால்யூம் ப்ளஸ் கேண்டில் வந்து நல்ல பெரிய சைஸில் இருக்கும். அப்படி இருக்கிற கேண்டில் தான் வந்து பிரேக் அவுட் கேண்டில். இந்த பிரேக் அவுட் கேண்டிலை எடுத்து தான் நம்ம வந்து ட்ரேடுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதான் வந்து இங்கே பார்க்க போகிறேன் இப்போ. ஓகேவா? டெய்லி சார்ட்லயுமே வந்து ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னு இருக்கா? ஸோ 3 டைம் ஃப்ரேம்லயுமே வந்து சார்ட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. பிரைஸ் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த சார்ட்ல வந்து இந்த கம்பெனில வந்து ஒரு பிரேக் அவுட் கிடைச்சிச்சுன்னா நம்ம என்ட்ரி கொடுத்துட்டு ஈஸியாக எக்ஸிட் ஆகிக்கலாம். அந்த இப்போ அந்த டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் 3மே வந்து நமக்கு அப் ட்ரெண்ட் தான் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம வந்து பிரேக் அவுட்காண்டி வெயிட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ இந்த ஸ்டாக் வந்து ரீபே மோட்ல இருக்கேன். இந்த ரீபே மோட்லேருந்து ஒரு கேண்டில் உங்களுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணி காமிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக நான் எதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு. ஓகேவா? ஆக்சுவலா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பிரேக் அவுட் வித் ஹை வால்யூம் அந்த கேண்டில் வரைஞ்சு காமிச்சேன்ல, இதுதான் அதுக்கான மீனிங். இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம்ல இது வந்து டியூஸ்டே 15th October 2024 அதில் வந்து பிரேக் அவுட் கிடைச்சிருக்கு. 15 மில்லியன் வால்யூம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே வால்யூம் பாருங்களேன். இந்த பர்டிகுலர் டே நடந்த வால்யூம் கம்பேர் பண்ணும்போது முன்னாடி இருக்க இந்த டேஸோட வால்யூமே வந்து ஈக்குவலாக வரல. ஸோ இது வந்து சாலிடான பிரேக் அவுட். அதே மாதிரி கேண்டிலுமே ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிருக்கு. நல்ல புல்லிஷாக க்ளோஸ் ஆயிருக்கு. இது முடிஞ்சோடனே இன்னொன்று என்னன்னா, டெய்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து பிரேக் அவுட் வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்ல நடந்துருச்சு அப்படின்னா, அந்த வீக் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதாவது அந்த ஃப்ரைடே இருக்கு பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட் டே கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போதான் வந்து நமக்கு அந்த ட்ரேட் வந்து ஐ மீன் அந்த பிரேக் அவுட் வந்து வேலிடா இல்லையானே சொல்ல முடியும். ஸோ இது வந்து டியூஸ்டே நடந்திருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன இன்னும் வந்து வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே இந்த 3 டேஸ்க்காக வெயிட் பண்ணணும். இப்போ வெனஸ்டே பார்க்கலாம். வெனஸ்டே வந்து அப்சைட் மூவ்ல இருக்கு. தர்ஸ்டே சின்ன புல் இருக்கு. ஃப்ரைடே பாருங்களேன், நல்ல அப் மூவ் இருக்கா? ஸோ இதுக்காண்டி தான் சொல்றேன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆன பிறகு நம்ம வீக்லி கேண்டில் போய் பார்க்கணும். வீக்லி கேண்டில் பாருங்களேன். ஓவரால் மார்க்கெட் வந்து இதுதான். அப்சைட் மூவ் குடுத்துருக்கு. இங்க வந்து ஒரு சின்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிட்டு, இந்த பேட்டர்ன்ல இருந்து பிரேக் அவுட் ஆகி நல்ல புஷ் ஆகி மேல போயிருக்காங்க. ஓகேவா? வால்யூமும் பாருங்களேன். ப்ரீவியஸ் வீக் கம்பேர் பண்ணும்போது இந்த பர்ட்டிகுலர் வீக்கோட வால்யூமும் அதிகமா இருக்கு. பிளஸ் இந்த கேண்டிலோட சைஸும் நல்ல பெருசா இருக்கு. பிளஸ் நல்ல புல்லிஷான கேண்டிலாவும் ஃபீல் ஆகுது நமக்கு. இப்போ இந்த வீக்லி கேண்டிலோட ஃபிபொனாச்சி யூஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, லோ, மிட், ஹை இந்த 3 பாயிண்ட் வீக்லி கேண்டில்ல போய் நம்ம வந்து ஃபிபொனாச்சி யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிக்கிட்டு நம்மளோட ஸ்ட்ராட்டஜி இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலா வீக்லி பிரேக் அவுட் ஆன பிறகு நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன நடக்கும்னா, ஒன்னு ரீடெஸ்ட் நடக்கும். ரீடெஸ்ட்னா சின்ன புல் கீழ இருக்கும். அடுத்தது டவுன் சைடு வந்து புல் இருக்கும். அது வந்து எப்படி சொல்றதுன்னா, இந்த பிரேக் அவுட் வந்து வேலிடா இல்லையான்றது மாரி ஒரு டெஸ்டிங் மாரி தான் அது. புல் இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் இதுல வந்து என்னன்னா, இந்த 50% இருக்கு பார்த்தீங்களா, இந்த 50% பிரைஸ்ல இருந்து டச் ஆயிட்டு திருப்பி மேல போயிடும். அப்படி இல்ல, இன்னொரு விஷயம் என்ன இருக்கும்னா, இங்க வந்துட்டு 50% வந்துட்டு கொஞ்சம் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். பட் திருப்பி இந்த வீக்லி கேண்டிலோட லோ இருக்கு பார்த்தீங்களா, இந்த லோ வரைக்கும் போயிட்டு தான் திருப்பி மேல போகும். ஸோ இந்த மாரி இந்த ஒரு விஷயம் இருக்கா? நான் என்ன பண்ணுவேன்னா, எக்ஸாம்பிள் வந்து 1,00,000 கேபிட்டல் வந்து இந்த பர்ட்டிகுலர் ட்ரேடுக்கு யூஸ் பண்ண போறேன்னா, ஒரே சிங்கிள் டைம்லயே 1,00,000 யூஸ் பண்ண மாட்டேன். 2 பாயிண்ட்ல வந்து என்ட்ரி பார்ப்பேன். ஏன்னா இந்த கேண்டிலோட சைஸ்மே ரொம்ப பெருசு. பாத்தீங்களா, ஒரு 1 வீக்லயே வந்து 30% கிட்ட மூவ் பண்ணிருக்கு. ஸோ இது வந்து ரீடெஸ்ட் ஆயிட்டு போறதுக்கு சில நாட்கள் இருக்கும். இல்லன்னா சில வாரங்கள் எடுக்கும். அப்படி எடுக்கும்போது, ஒண்ணு வந்து இந்த 50%ல வந்து டச் ஆகி போகும். இது வந்து ஒரு சின்ன சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். இங்க வந்து டச் ஆயிட்டு போகும். அப்படி இல்லன்னா கீழ வரைக்கும் வரும். ஸோ என்னோட என்ட்ரி வந்து 2 இடத்துல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ ₹1,00,000 வந்து 2ஆ பிரிச்சு 50,000, 50,000 அப்படின்னு போடுவேன். அப்ப ஃபர்ஸ்ட் என்ட்ரி 50,000 வந்து இந்த 50%லயும், செகண்ட் என்ட்ரி 50,000 வந்து இந்த லோ இருக்கு பாத்தீங்களா? இந்த லோலயுமே நான் வந்து பிளேஸ் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அது எதுக்குன்னா, இன் கேஸ் வந்து இந்த இடத்துல டச் ஆயிட்டு மேல போயிடுச்சுன்னா ஓகே. நமக்கு வந்து பெரிய இது கிடையாது. லாஸோ இல்ல பெரிய ப்ராஃபிட் இருக்காது. இன்னொன்னு என்னன்னா, இன் கேஸ் கேபிட்டல் வந்து காப்பாத்தணும். அதனால இந்த இடத்துல இருந்து பிரைஸ் ஃபால் ஆகி இங்க டச் ஆகும்போது, இந்த இருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்துருச்சுன்னா, நம்மளோட பிரைஸ் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து இங்க ஆவரேஜ் ஆயிரும். கீழ வந்துரும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது, ரிவர்ஸ் ஆகும்போது, நம்ம வந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் பை பிரைஸ் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம இன் கேஸ் வந்து இங்க பை ஆர்டர் போடாம பிரைஸ் இங்கிருந்து டச் ஆயிட்டு, திருப்பி மேல வரும்போது, இதுக்கான டைம் பீரியட் வந்து ரொம்ப லென்த்தியா இருக்கும். ஸோ, அத நம்ம வந்து எப்படி கேன்சல் பண்றோம்? அந்த டைம் பீரியட் வந்து நம்மளோட வெயிட்டிங் டைம் பீரியட் வந்து கம்மி பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணணும்னா, செகண்ட் ஆர்டர் வந்து இங்க போட்டு வச்சிருக்கோம். இப்போ செகண்ட் வந்து பிரைஸ் வந்து இங்க போயிட்டு ஃபில் ஆயிட்டு மேல போகாம, கீழ வந்து இங்க வந்துருச்சு அப்படின்னா, இந்த ஆர்டர் ஃபில் ஆகுமா? ஃபில் ஆகும்போது, நம்மளோட இங்க இருக்க கரண்ட் பிரைஸ் வந்து ஆவரேஜ் ஆகி கீழ வந்துரும்.
ஆவரேஜா கீழ வந்தோனே, இப்ப இங்க இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது, நமக்கு வெயிட்டிங் பீரியட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இங்க வெயிட்டிங் பீரியட் இருக்கு பார்த்தீங்களா? ரிவர்ஸ் ஆகி வரம்போது இருக்கிற வெயிட்டிங் பீரியட் வந்து இதுக்கு அதிகமா இருக்கும். இங்கேருந்து வரதுக்கான வெயிட்டிங் பீரியட் வந்து கம்மியா இருக்கும். அதனால தான் வந்து இங்க வந்து மேக்ஸிமம் செகண்ட் பை பிரைஸ் வந்து இங்க போட்டு வச்சுக்கணும்னு சொல்றேன். கேபிட்டல வந்து ஒரே இதா இன்வெஸ்ட் பண்ணாம செப்பரேட் பண்ணணும். செப்பரேட் பண்ணிட்டு 2 இடத்துல பை பண்ண போறோம். ஒண்ணு வந்து இங்க ஃபர்ஸ்ட் 50%லயும், செகண்ட் வந்து இந்த வீக்லி கேண்டலோட லோலயுமே பிளேஸ் பண்ண போறோம். அது என்ன ரீசன்னா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து மேலருந்து கீழ வந்தோனே, ஒண்ணு இங்க டச் ஆயிட்டு மேல போயிரும். அப்படி இல்லையா, இங்க வரைக்கும் வரலாம். கீழ வரைக்கும் லோ வரைக்கும் வந்துட்டு மேல போகும். இன்கேஸ் இதுவுமே ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலோட கொஞ்சம் பஃபர் மாரி வச்சுக்கிட்டு, கொஞ்சம் கீழ தள்ளி வச்சு இங்க வச்சுக்கணும். ஸ்டாப் லாஸ. ஓகேவா? ஸோ, இங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ்ல டச் ஆயிட்டு திருப்பி நம்ம கீழ போகுற டைம்ல, நம்ம இன்கேஸ் இந்த ஆர்டர் போடாம இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது, இந்த பிரைஸ் டச் ஆகுறதுக்கான டைமே வந்து கொஞ்சம் ரொம்ப லென்த்தியா இருக்கும். லென்த்தி ஆயிட்டு திருப்பி இங்கேருந்து நம்ம டார்கெட் வைக்கிற பிரைஸ் இருக்கு பார்த்தீங்களா, அங்க போறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆயிருக்கும். ஸோ, நம்ம கேப்பிட்டல் வந்து லாக் ஆகி தான் இருக்கு. ஸோ, அந்த மாரி லாக் பண்ண விடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கேப்பிட்டல வந்து 2ஆ பிரிச்சு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு போட்டுருக்கோம். ஸோ, இங்க வந்து டச் ஆயிட்டு மேல போனாலும் ஓகே. இங்கேருந்து கீழ வந்து இந்த பிரைஸ்ல இருக்க எடுத்துட்டு போறப்போ ஆவரேஜ் ஆயிரும் பிரைஸ் இங்க. இங்க இருக்க பிரைஸ் வந்து இங்க வந்துரும். ஸோ ஆவரேஜ் ஆனதுனால திருப்பி ரிட்டர்ன் போம்போது இந்த பிரைஸ் அட்டைன் பண்ற டைம் வந்து கம்மி. பிளஸ் இங்கேருந்து நம்ம டார்கெட் பிரைஸ் போட்டு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அதுவும் அட்டைன் பண்றதுக்குமே டைம் வந்து கம்மியா தான் கன்சியூம் ஆயிக்கும். ஸோ நம்ம கேபிட்டலுமே சேஃபா இருக்கும். பிளஸ் நம்ம டைமும் ஓவரா எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாரி தான் இருக்கணும். ஸோ அந்த மாரி பிளான் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ வீக்லி மாத்திட்டோமா? இப்போ நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் போய் பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு. இதான் டெய்லி டைம் ஃப்ரேம். டெய்லி டைம் ஃப்ரேம்ல நான் சொன்ன மாரி, நம்ம வந்து ட்ரேடு பிளேஸ் பண்ணி வைப்போம். ஆர்டர் வந்து பை ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். இப்போ 934.50ன்னு சொல்லி மிட் பாயிண்ட் இருக்கு. நம்ம எப்படி எடுக்கணும்னா, 935 எடுக்காம 936ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஒரு ரவுண்ட் ஆஃப் நம்பர் இல்லாம எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாரி 50Kக்கு வந்து 50K கேபிட்டல் வந்து நான் யூஸ் பண்ண போறேன்னா, 1,00,000ல 50K வந்து இங்க யூஸ் பண்ண போறேன். திருப்பி இருக்க 50K இங்க யூஸ் பண்ண போறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இதுலயே டச் ஆயிட்டு நம்மளுக்கு டார்கெட் ஹிட் ஆகுதா? இல்ல செகண்ட் பிரைஸ் வந்து டச் ஆயிட்டு டார்கெட் ஹிட் ஆகுதான்னு பார்த்துக்கலாமா? பை ஆர்டர் குடுத்தாச்சு. குடுத்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து பிரேக் அவுட் ஆன வீக் வந்து ஃபர்ஸ்ட் வீக்னு வச்சுக்கலாம். ஸோ செகண்ட் வீக் மண்டே வந்து நமக்கு வந்து நம்ம போட்டிருக்க பை ஆர்டர் வந்து டச் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே. ஆகல. இன்னொன்னு என்னன்னா, ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்க்கு இந்த ஒரு பர்ட்டிகுலர் ட்ரேட வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்கு. அத நான் சொல்றேன். இப்போ மாத்தியாச்சு. மண்டே வந்து குளோஸ் ஆயிடுச்சா? இப்போ டியூஸ்டேக்கு வெயிட் பண்ணலாம். டியூஸ்டே ஓப்பன் ஆயிருக்கு. இது வந்து டியூஸ்டேவோட ஓப்பனிங் 9:15 ஓகேவா? 9:30 ஓகேவா? 9:30ல நமக்கு ஆர்டர் போட்டிருந்தோம்ல பை ஆர்டர். அது வந்து பிளேஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து என்ட்ரி குடுத்துட்டோம். 15,000 ஃபீஸ் வந்து 50K வந்து நம்ம இந்த ட்ரேடுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம். அது வந்து அக்செப்ட் ஆயிருச்சு. இப்போ ஆர்டர் பிளேஸ் ஆன உடனே வந்து நம்ம வந்து டார்கெட் போட்டுறணும். ஐ மீன் டார்கெட் செல் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிறணும். நம்மளோட பேசிக்கா வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து ஒரு மினிமம் ப்ராஃபிட் வச்சுக்கோங்க. ஒரு கன்சிஸ்டன்ட்டா ரிப்பீட்டடா பண்ணி அது பிராக்டிஸ் ஆன பிறகு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா டார்கெட்ட வந்து 6% 10% வரைக்கும் கொண்டு போங்க. ஆவரேஜா ஸ்விங்ல வந்து மந்த்துக்குள்ள ஒரு ஆவரேஜா வந்து ஒரு 5 டூ 12% தான் மூவ் ஆகும். அது மீன் அந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 5 வந்து ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம் தானே. 5% ஈஸியா மூவ் ஆகுறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். அதனால தான் இப்ப வந்து 5% பிக் பண்ணியிருக்கேன். ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டோமா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அன்னைக்கு ஆர்டர் பிளேஸ் ஆகி 9:30க்கு ஆர்டர் பிளேஸ் ஆனோனே நான் வந்து செல் ஆர்டருமே பிளேஸ் பண்ணிட்டேன். ஐ மீன் அந்த டார்கெட் ஆர்டருமே பிளேஸ் பண்ணிட்டேன். அது அப்படி நீங்க பிளேஸ் பண்ணி தான் ஆகணும். இல்ல நீங்க வந்து இன்னைக்கு ஆர்டர் வந்து என்ட்ரி குடுத்துட்டோம்ல. ஸோ 2 டேஸ் நெக்ஸ்ட் டேக்காக மட்டும் நம்ம எக்ஸிட் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணக்கூடாது. அதுக்கும் இந்த ஒரு ரீசன் காமிக்கிறேன். ஓகேவா? இது வந்து 9:45 டூ 10 கேண்டிலு. ஓகேவா? இதுக்கு தான் சொன்னேன். இப்போ வந்து 10 டூ 10:15 கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? அதுல வந்து நமக்கு டார்கெட் ஃபிக்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம 50,000 நீங்க வச்சிருந்தோம். 2,000 அதாவது 5% வந்து ₹2,500 அது வந்து நம்ம டார்கெட்டா வச்சிருந்தோம். அது வந்து வெறும் 1 மணி நேரத்திலேயே வந்து நமக்கு அச்சீவ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஏன் சொன்னேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் கிடைச்சோனே செகண்ட் வந்து நம்ம வந்து இந்த டார்கெட்ட வந்து இது போட்டுறணும். டார்கெட்டுக்கான எக்ஸிட் பிரைஸையும் போட்டு வச்சிரணும். ஸோ இந்த மாரி நடந்துருச்சு. இப்போ நீங்க ஆர்டர் போடாம ஆர்டர் இன்னைக்கு கிடைச்சிருக்கல. நான் நாளைக்கு வந்து எக்ஸிட் போட்டுக்கலாம் அப்படின்னு வச்சீங்கன்னா என்ன ஆயிருக்கும்னா, பிரைஸ் வந்து ஆஃப்டர்நூன் டைம்ல வந்து கீழ போயிடுச்சு.
இது வந்து 315 to 330 கேண்டில். ஓகேவா? இப்ப டியூஸ்டே வந்து நீங்க பை பிரைஸ் வந்து 930 குடுத்துருந்தீங்க. பட் வந்து குளோஸ் ஆனது வந்து ₹930. அதாவது நீங்க அன்னைக்கு வந்து ஆர்டர் போடாம இருந்தீங்கன்னா, அந்த 5% டார்கெட் வந்து பிளேஸ் ஆகாம, கீழ வந்து நெகட்டிவா முடிஞ்சிருக்கு. இது வந்து இதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் லாஸ் தான். எப்படின்னா, நமக்கு டார்கெட் பிரைஸ், டார்கெட் கிடைச்சுமே நம்ம அத வந்து யூஸ் பண்ணாம விட்டுட்டோம். அப்படின்றதுமே ஒரு லாஸ் தான் கன்சிடர் பண்ணணும். இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம்ல பாருங்களேன். நீங்க இன்னைக்கு வந்து மார்னிங் ஆர்டர் விழுந்தோனே, ஓகே. நாளைக்கு வந்து எக்ஸிட் குடுத்துக்கலாம் அப்படின்னு நெனச்சிருந்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இந்த மாரி தான் கேண்டில் வந்து குளோஸ் ஆயிருக்கும். ஓவரால் டெய்லி கேண்டில் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இருக்கு. பட் அதுவே 15 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உள்ள ஒரு ஸ்டோரி இருக்கா? நம்ம ஆர்டர் காலையிலேயே கிடைச்சிருச்சு. கிடைச்சிட்டு காலையிலேயே எக்ஸிக்யூட்டும் ஆயிடுச்சு. ஸோ இதுக்காக தான் நான் சொல்றேன். ஒரு ஒரு டைமும் என்ட்ரி கிடைச்சிருச்சுன்னா, அப்பவே வந்து நம்ம செல் ஆர்டர் போட்டு வச்சிரணும். அப்பதான் வந்து இன்கேஸ் அன்னைக்கு நடக்கலைனாலும் பரவால்ல. அப்படி போட்டிருந்தா தான், இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம மிஸ் பண்ணாம இருப்போம். ஓகே. இதுல வந்து நான் உங்களுக்கு ஈஸியா இந்த பிரேக் அவுட் ட்ரேடிங்னா என்ன? அப்படின்றத ஒரு சிம்பிள் ஒரு மெத்தட்ல நான் இந்த ஒரு ஸ்டாக்லேருந்து சொல்லியிருக்கேன். இதே மாரி மத்த நெறைய ஸ்டாக்ஸ்ல வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வீடியோவா ஒரு ஒரு ஸ்டாக் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். இது வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இதுலயே வந்து இந்த பிரேக் அவுட் ட்ரேட்லயே வந்து நம்ம என்ட்ரி குடுக்குறது, எக்ஸிட் ஆகுறது அதுக்கு எல்லாமே ஒரு டிஃபரெண்டான ஸ்டைல்ஸ்லாம் இருக்கு. அது எல்லாமே அது வந்து ஒரு ஒரு பெர்சனோட இண்டிவிஜுவாலிட்டி பொறுத்து தான் அதெல்லாம் சேஞ்ச் ஆகும். நான் வந்து இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட்ல சொல்லியிருக்கேன். இத வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு, ஃபியூச்சர்ல வந்து போக போக நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது, உங்களுக்கே ஒரு சில விஷயங்கள் தோணும். இங்க இங்க பண்ணலாம், இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலான்னு. அதெல்லாம் வந்து நீங்க ஃபியூச்சர வந்து நீங்க உங்களுக்கு புடிச்ச மாரி நீங்க மாத்திக்கோங்க. அதே மாரி கேப்பிட்டலுமே வந்து என்னோட ஸ்டைல்ல சொல்லியிருக்கேன். 1,00,000 கேப்பிட்டல் இருந்துச்சுன்னா, அத வந்து 2ஆ பிரிச்சு குடுக்கணும் அப்படின்னு. அதுவே நீங்க உங்களுக்கு எப்படி இருக்கணும், உங்களுக்கு எப்படி தோணுதோ, அது மாரி நீங்க பண்ணிக்கலாம். உங்களோட கேப்பிட்டல், உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மென்ட் பேஸ் பண்ணி நீங்க எவ்வளோ அப்படி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாரி அப்கமிங் வீடியோஸ்லயுமே நம்ம நிறைய ட்ரேட் பத்தி பார்க்கலாம். ஓகேவா? தேங்க் யூ.